வெறும் 23 வயசு பொண்ணு தன்னை ஃப்ரீஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. அது ஏன், எதுக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். நான் உங்கள் ராக்கி. வெல்கம் டு ராக்கி ஸ்டுடியோ. கிம் அப்படிங்கிற ஒரு 23 வயசு பொண்ணுக்கு ரொம்ப உடம்புக்கு சரியில்லாமல் வருது. அப்போ அவங்க டாக்டரை அணுகுறாங்க. அங்கே போய் செக்கப் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ என்ன தெரிய வருதுன்னா, அந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வெறும் 6 மாதம் தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குது, ஏதாவது ஒரு வழியில் நமக்கு இந்த நோயிலிருந்து க்யூர் கிடைக்குமா, வேறு ஏதாவது மாற்று வழி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு வழியும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பட் அவங்க இன்டர்நெட்டில் கீப் சர்ச்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. கிரையோஜெனிக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா இறந்தவங்களுடைய உடலை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குது. அப்போது பிளட் கேன்சருக்கு எப்போ மருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ அந்த மருந்தை அவங்களுக்கு செலுத்தி திரும்பவும் அவங்கள உயிரோடு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு மெத்தடு தான். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கும் இப்படி பண்ணிடலாம், நம்ம உடம்பையும் ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அது வீட்டில் சொல்கிறாங்க. வீட்டில் அம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அப்பா சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க அப்பா நெகட்டிவாகவே சொல்கிறாங்க, இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க அம்மா அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த முறையை பயன்படுத்த சொல்லி. கிம்மோட விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிரையோஜெனிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். கிரையோஜெனிக் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்பை மண்ணில் இப்போ புதைச்சிருவாங்க இறந்தோம் அப்படின்னா, இல்லை எரிச்சிருவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த உடனே நம்ம உடம்புல ஒரு 3 விதமான கெமிக்கல்ஸ் செலுத்துவாங்க. அந்த கெமிக்கல் எதுக்கு அப்படின்னா, நம்ம பிளட்டை உறையாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் செலுத்தி அதை இறக்காமல் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உடலை அப்படியே கொண்டு போய் ஒரு ஃப்ரீசரில் வச்சு அதில் நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி -200 டிகிரியில் அதை உரைய வைப்பாங்க. உரைய வச்சு அதே டிகிரியை மெயின்டைன் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 வருஷம் கழித்து அந்த உடலை திரும்ப இது பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் உயிரோடு எழுப்புற அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த 100 வருஷம் வரைக்கும் இவங்க அந்த மெத்தடில் அவங்க பாதுகாப்பாங்க. இதுதான் கிரையோஜெனிக். இந்த முறையை இப்போ 2000க்கு மேலே மக்கள் எங்களுக்கும் இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 2 கோடி ரூபாய். அந்த 2 கோடி ரூபாய் கொடுத்து தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அது ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம வந்தால் ஒரு 200 வருஷம் கழித்து நம்ம உயிரோட எழுந்துச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அப்போ இந்த உலகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். பட் அந்த மாதிரி திரும்பவும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க கம்பெனி ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நாங்கள் அது வரைக்கும் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம், உங்கள் உடலை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 90% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மூளையை மட்டும் இது பண்ணி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ வயசான காலத்தில் இறக்குறோம் அப்படின்னா, நம்ம திரும்ப இது பண்ணும்போது திரும்ப நம்ம வயசான உடம்பை வச்சு என்ன பண்ணுறது, நம்ம மூளையை மட்டும் இது பண்ணி வச்சோம்னா நமக்கு ரோபோட்டிக் மூலயமாவோ இல்லை ஒரு புது உடம்போ நமக்கு தந்தாங்கன்னா நம்ம அதுல வாழலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இந்த 2 முறையும் பயன்படுத்தி இப்போது நிறைய கம்பெனிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க நம்ம இந்த கிம்மை பற்றி பார்க்கலாம். கிம்மோட அப்பா இந்த இதுக்கு அவங்க விரும்பவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு அவங்க கிம் போகிறாங்க. எனக்கு என்னோட உடலை நீங்கள் புதைக்கிறதுக்கு பதிலாக, மண்ணில் புதைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்னோட உடம்பை ஐஸ் கட்டியில் வைங்க, புதைங்க, அந்த மாதிரி அவங்க கோர்ட்டில் வாதாடுறாங்க. ஸோ கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பரவாயில்ல, அவங்களுடைய விருப்பம் இது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இதுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2014 கிம் இறக்குறாங்க. அப்போது அவங்கள இந்த முறைப்படி பண்ணுறாங்க. அவங்க இறந்த உடனே அவங்களுடைய உடம்பை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க உடம்பு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. ஃப்யூச்சரில் அந்த மருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப வருவாங்க. எத்தனை வருஷம், 200 300 எத்தனை வருஷம் கழிச்சினாலும் அவங்க வரலாம்.
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் தராங்க அப்படின்னா உங்களால் அதை வாங்க முடியும் அப்படின்னா 2 கோடியில் ஒரு 10,000க்கு நாங்கள் உங்கள் உடம்பை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம், இல்லை உங்கள் மூளையை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.